CBC class 12th physicsல இருந்து electric potential and capacitance topicல sums பண்ணலாம் பாருங்க. If an uncharged capacitor is charged by a connecting it to a battery, then the amount of energy lost as it is dashed ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒரு கெபாசிட்டர் எடுத்துக்கலாம். இந்த கெபாசிட்டர் பேட்டரி கனெக்ட் பண்ணுவோம். இந்த பேட்டரியுடைய பொட்டன்ஷியல் வின்னு எடுத்துக்கலாம். இங்கே சார்ஜ் ஸ்டோர்டு கியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒர்க் டன் பை தி பேட்டரி வந்து விக்யூ, அப்படி அதாவது எனர்ஜி சப்ளைடு பை தி பேட்டரி வந்து விக்யூன்னு எடுத்துக்கலாம். எனர்ஜி ஸ்டோர்டு இந்த கெபாசிட்டர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆஃப் விக்யூ. ஸோ ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து அதாவது அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி லாஸ்ட், அதாவது ஒர்க் டன் பை தி பேட்டரி கொண்டு எனர்ஜி ஸ்டோர்டு இந்த கெபாசிட்டர் ப்ளஸ் எனர்ஜி லாஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ எனர்ஜி லாஸ்ட் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க, ஒர்க் டன் பை தி பேட்டரி மைனஸ் எனர்ஜி ஸ்டோர்டு இந்த கெபாசிட்டர். ஒர்க் டன் பை தி பேட்டரி எவ்வளோ விக்யூ, எனர்ஜி ஸ்டோர்டு இந்த கெபாசிட்டர் எவ்வளோ ஆஃப் விக்யூ. அப்போ விக்யூலேருந்து ஆஃப் விக்யூ கழிச்சு என்ன வரும், ஆஃப் விக்யூ. அப்போ வந்து எனர்ஜி லாஸ்ட், அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி லாஸ்ட் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆஃப் விக்யூன்னு வருது. ஸோ ஆப்ஷன் சி ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ டயலெக்ட்ரிக் plate is inserted between the plates of a parallel plate capacitor to fill the space between the plates. The capacitor is charged and later disconnected from the battery. Now the dielectric plate is slowly withdrawn from the capacitor. The graph of potential difference V across the plates and the length of the dielectric plate withdrawn is அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது ஒரு கெப்பாசிட்டர்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க, கரெக்டுங்களா? இது வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு பேட்டரிலேருந்து சார்ஜ் பண்ணிட்டு பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டோம்னா சார்ஜர் மீன்ஸ் கான்ஸ்டன்ட். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதில் டயலெக்ட்ரிக் ஸ்லாப் இருக்குது, இதை வந்து வித்ட்ரா பண்ணுறீங்க, ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன அது கெப்பாசிட்டன்ஸ் குறையும், கரெக்டுங்களா? சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா வந்து நல்லா பாருங்கள், சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு கெப்பாசிட்டன்ஸ் இன்டு பொட்டன்ஷியல். அப்போ சார்ஜ் வந்து என்ன வருது, கான்ஸ்டன்ட். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் இன்டு பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், சரிங்களா? அப்போ பொட்டன்ஷியல் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கெப்பாசிட்டன்ஸ். இப்போ வந்து டயலெக்ட்ரிக் ஸ்லாபை நம்ம ரிமூவ் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகும்னா வந்து கெப்பாசிட்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அதனால பொட்டன்ஷியல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும், நான் லீனியராக இருக்கும். அப்போது நான் லீனியர்னு வரணும் கிராஃபு. அடுத்து வந்து கெப்பாசிட்டன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்த எல் வந்து டயலெக்ட்ரிக் ஸ்லாபை ரிமூவ் பண்ணிகிட்டே இருந்தால் கெப்பாசிட்டன்ஸ் குறையிறதுனால என்ன அது உங்களுக்கு பொட்டன்ஷியல் கூடிட்டே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ அப்படி எடுத்துட்டோம்னா எந்த ஆப்ஷன் வரும் பாருங்க, ஆப்ஷன் பி கரெக்ட்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நான் லீனியர்னு வரணும், ஓகேங்களா? சரி, அப்படி இல்லைன்னா ஆக்சுவலாக கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் ஏ பை டின்னு எடுத்தீங்கன்னா அப்போ வி ஈக்குவல் டு 1 பை கெப்பாசிட்டன்ஸ் பிளேஸில் எப்சிலான் நாட் ஏ பை டின்னு வருது. இது மேலே போயிடுச்சுன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வரதுனால லீனியர்னு பார்த்தோம்னா சின்னு வரும். ஆனால் வந்து அவங்க கேட்டது வந்து டயலெக்ட்ரிக் பிளேட் எல் வித்ட்ரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்ராஸ் தி பிளேட்ஸ் அண்ட் லெங்த் ஆஃப் தி டயலெக்ட்ரிக் பிளேட் தான் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பிளேட்ஸ் கிடையாது. ஸோ அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A spherical drop of capacitance 1 microfarad is broken into 8 drops of equal radius. The capacitance of each small drop ன்னு சொல்றாங்க. ஒரு கெப்பாசிட்டன்ஸ் ஒரு ட்ராப் இருக்குது, இதுக்கு ரேடியஸ் கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் 4 பை எப்சிலான் நாட் கேபிட்டல் ஆர். இது 8 ட்ராப்ஸை பிரேக் பண்ணுறோம், சின்ன சின்ன ட்ராப்ஸாக பிரேக் பண்ணுறோம். இதுக்கு ஸ்மால் ஆர் ரேடியஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது கெப்பாசிட்டன்ஸ் வந்து 4 பை எப்சிலான் நாட் ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கணும். இப்போ வந்து கேபிட்டல் ஆருக்கும் ஸ்மால் ஆருக்கும் ரிலேஷன் என்ன பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு n பவர் 1/3 ஆஃப் ஸ்மால் ஆர். அப்போ வந்து சி டேஷ் ஈக்குவல் டு 4 பை எப்சிலான் நாட் இன்ட்டு ஸ்மால் ஆர் பிளேஸில் நம்ம என்ன பண்ணோம், கேபிட்டல் ஆர் டிவைட் பை n பவர் 1/3 போட்டுக்கலாம். இந்த 4 பை எப்சிலான் நாட் கேபிட்டல் ஆர் தான் சி. அப்போ சி டேஷ் ஈக்குவல் என்ன வந்துருக்கு, சி எவ்வளோப்போ 1 மைக்ரோஃபேரட் டிவைட் பை n வந்து எவ்வளோ 8 ட்ராப் சொன்னாங்க. 8 வந்து 2 பவர் 3ன்னு போட்டு பவர் 1/3ன்னு போட்டுங்க. 3 கேன்சல் பண்ணால் 1/2ன்னு கிடைக்குது. ஸோ ஆன்சர் வந்து 1/2 மைக்ரோஃபேரட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் an isolated spherical conductor of radius 15 cm கேட்டிருக்காங்க. கெப்பாசிட்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, 4 பை எப்சிலான் நாட் ஆர் 4 பை எப்சிலான் நாட் வந்து 1/9 × 10⁻9 போட்டுட்டு ஆர் வந்து 15 cm 15 × 10⁻−2 போட்டுங்க. இதை சிம்ப்ளை பண்ணணும் நீங்கள். இதை நீங்கள் சிம்ப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா வந்து நியர்லி 1.7 × 10⁻−11 ஃபேரட் அப்படின்னு கிடைக்கும் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் போகலாம். 35 கொஸ்டின் பண்ணலாம் பாருங்கள். இப்போ தி எர்த் இஸ் spherical conductor of radius 6.4 × 10⁻6 its capacitance.
ஸ்பெரிக்கல் கண்டக்டர் கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4πε0 r. 4πε0 வந்து 1/9 × 10⁹. r எவ்வளோ கொடுத்தாங்க 6.4 × 10⁶. இதை சிம்பிளை பண்ணணும் நீங்கள். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி ஆன்சர் என்ன வரும்னா 7.11 × 10⁻⁻4 ஃபாரட்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். If the distance between parallel plates of a capacitor is odd and the dielectric constant is 3 times, then the capacitance becomes 6 times சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு. இது கெப்பாசிட்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா ε0 a/d into k dielectric constant. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க dielectric constant 3 times சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க டிஸ்டன்ஸ் இஸ் ஆவுட். அப்போ வந்து c dash is equal to இனிஷியலாக வந்து கெப்பாசிட்டன்ஸ் வந்து ε0 a/d மட்டும்தான் இருக்குது, k கிடையாது. ஏன்னா மீடியம் போட தான் k வரும். இப்போ மீடியம் வரும்போது ε0 a into k வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3ன்னு சொல்லிட்டாங்க, d வந்து d/2ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 2 மேலே போச்சுன்னா 2 × 3 6. இந்த ε0 a/d வந்து நம்ம இனிஷியலாக அந்த cன்னு போட்டோம்னா அப்போ c dash equal to c into 6ன்னு வந்துட்டு அப்போ 6 டைம்ஸ் கூடியிருது. ஸோ ட்ரூ. அப்போது அசம்ஷன் வந்து கரெக்டுப்பா. ரீசன் பாருங்கள், கெப்பாசிட்டி ஆஃப் தி கெப்பாசிட்டர் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் தி நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல். அதாவது கெப்பாசிட்டர் கூட வந்து டயலக்ட்ரிக் ஸ்லாப் போடுறாங்க இல்லையா, இந்த டயலக்ட்ரிக் ஸ்லாப்பை டிபெண்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா? அப்போ டிபெண்ட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படின்னா ரீசன் வந்து ஃபால்ஸ். அப்போ அசம்ஷன் ரீசன் ஃபால்ஸ். ஒருவேளை இந்த பிளேட் இருக்கு இல்லையா, கெப்பாசிட்டருடைய பிளேட்டுடைய மெட்டீரியலை சொல்லியிருந்தா இந்த பிளேட் மெட்டீரியலாக டிபெண்ட் ஆகாது தவிர, ஆனால் இன்சைடு மெட்டீரியலாக டிபெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. If 3 capacitors of capacitance C1, C2, C3 are connected in parallel, then their equivalent capacitance parallel வந்து டைரக்ட் சம் பண்ணுவோம், சீரீஸில் வந்து ரெசிப்ரோக்கல் சம் பண்ணுவோம். அதனால parallel அதிகமாக இருக்கும், சீரீஸில் கம்மியாக இருக்கும். ஸோ இது ட்ரூ. parallel காம்பினேஷன் டைரக்ட் சம் பண்ணும்ப்பா, இங்கே ரெசிப்ரோக்கல் சம் பண்ணிருக்கா, அதனால ஃபால்ஸ். ஸோ அசம்ஷன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. A parallel plate capacitor is connected across the battery through a key. A dielectric slab of dielectric constant K is introduced between the plates. The energy which is stored is K becomes K times. Energy stored வந்து half CV² with the battery. இது வந்து வேக்யூம்க்கு. மீடியம்க்கு என்ன வந்துடும், மீடியம் வந்து dielectric slab இன்சர்ட் பண்ணும்போது பொட்டன்ஷியல் வந்து மாறாது, ஏன்னா வித் பேட்டரி. கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆயிரும் K டைம்ஸ்னு வந்துடும், KCV². அப்போது K டைம்ஸ் ஆஃப் half CV² வந்துடுதா. அப்போ அந்த half CV² இனிஷியல் எனர்ஜி, அப்போ K டைம்ஸ் ஆஃப் initial energy, அதான் k டைம்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரூ. தி சர்ஃபேஸ் டென்சிட்டி ஆஃப் சார்ஜ் ஆன் தி பிளேட்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஆர் அன்சார்ஜ்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு கெப்பாசிட்டர் பேட்டரியில் கனெக்ட் பண்ணி பேட்டரி அப்படியே வச்சுருந்தீங்கன்னா பொட்டன்ஷியல் தான் கான்ஸ்டன்ட். அப்போ வந்து சார்ஜ் ஈக்குவல் டு C × V. கெப்பாசிட்டன்ஸ் வந்து k டைம்ஸ் இருந்ததுனால சார்ஜ் வந்து k டைம்ஸ் வந்துடும். நம்ம சார்ஜ் ஈக்குவல் டு என்ன வரும், சிக்மா ஈக்குவல் டு Q/A வருது இல்லையா. அப்போ சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சிக்மாவும் கூடும், சார்ஜ் டென்சிட்டி கூடும். அப்போ வந்து இங்கே அன்சேஞ்ச் சொல்லியிருக்காங்க, இது ஃபால்ஸ். ஸோ அசம்ஷன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ். அடுத்து பாருங்க. தி டோட்டல் சார்ஜ் ஸ்டோர்ட் இன் ஏ கெப்பாசிட்டர் இஸ் 0. சரிங்களா? அதாவது ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துகிட்டு பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறீங்க. பேட்டரியில் கனெக்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு பிளேட்டில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், செகண்ட் பிளேட்டில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அப்போ டோட்டல் சார்ஜ் எடுத்தீங்கன்னா 0. ஜென்ரலாக சார்ஜ் ஸ்டோர்ட் இந்த கெப்பாசிட்டர்ன்றது ஒரு பிளேட்டில் இருக்கிறது. இங்கே 2 பிளேட்டில் இருக்கிறதும் சேர்ந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்து 0 சொல்லியிருக்காங்க. அப்போ இது ட்ரூ. ரீசன் சொல்கிறாங்க பாரு. தி ஃபீல்ட் ஜஸ்ட் அவுட் சைட் தி கெப்பாசிட்டர் இஸ் σ/ε0. ஆக்சுவலாக ஒரு கெப்பாசிட்டரில் சார்ஜ் ஸ்டோர் பண்ணிட்டா அவுட் சைடு கெப்பாசிட்டர் ஃபீல்டு வந்து 0, இன்சைடு தான் ஃபீல்டு இருக்கும், அவுட் சைடு வந்து 0. ஆனால் அவுட் சைடு இங்கே σ/ε0 சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஃபால்ஸ். ஸோ அது ரீசன் ஃபால்ஸ். அடுத்து பாருங்க. 2 ஈக்குவலென்ஷியல் சர்ஃபேஸ் cannot cut each other. 2 ஈக்குவலென்ட் சர்ஃபேஸ் கட் பண்ண முடியாது, ஏன்னா 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு டென்சிட்டி நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர் இல்லையா. அப்போ வந்து 2 ஈக்குவலென்ஷியல் சர்ஃபேஸ் cannot intersect each other. இது வந்து ட்ரூ. 2 equipotential surfaces are parallel to each other சொல்கிறாங்க. பேரலாக இருக்கணும் கிடையாது. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பேரலாக இருந்தால் மட்டும் தான் 2 equipotential surface பேரலாக இருக்கும். இதே ஃபீல்டு வந்து ரேடியலி அவுட்வர்ட் இருந்துச்சுன்னா அப்போ ஸ்பெரிக்கலாக இருக்கும். அப்போ வந்து இது ஃபால்ஸ். 2 equipotential surface need not to be parallel. சரிங்களா? ஸோ அசம்ஷன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆர் டிஃபரண்ட் குவான்டிட்டிஸ். இது ட்ரூ. For a system of positive test charge and point charge, electric potential energy equal to electric potential. Electric potential V ன்னு சொல்லுவோம், electric potential energy வந்து V into Q சொல்லுவோம். அதனால வந்து electric potential energy equal கிடையாது. அப்போ வந்து ரீசன் வந்து ஃபால்ஸ்.
ஸோ அசர்ஷன் ட்ரூ ரீசன் ஃபால்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. ஸோ 41 கொஸ்டினுக்கு வந்து எந்த ஆப்ஷன் கரெக்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து 3rd கரெக்ட்ப்பா.